எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி சாபுதானா வடை, அதாவது ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி. இதால் ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன், அதாவது இதால் பாதி எடுத்துட்டுருக்கேன். 200 கிராம் ஒரு டம்ளர் எடுத்து இதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் கூட ஊறிடுத்து. குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன், ஏன்னா அது ரொம்ப உப்பு தாங்காது. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் நிலக்கடலை நல்லா உடச்சிட்டு அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கடலை பொடியும் போட்டுப்போம். அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி. இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டுக்கோங்க, நான் போடல. இந்த வாதா இலை, வாதம் கன்று ஒன்று வந்திருக்கு, அதில் குட்டி குட்டியாக இலை. இந்த வாதா இலை இது பாருங்க, நல்லா அப்படி மசிய அப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த வடையை ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் குண்டு குண்டாக தான் தட்டிக்கணும். எண்ணெய் சுடவும் இது நார்த் இந்தியன் சாப்பாடு. இது வடக்காவெல்லாம் விரதத்துக்கே இந்த ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுவானாம். அவளுக்கெல்லாம் விரத உணவாது. என் பிள்ளை சொல்லுவான், அவன் வடக்க கொஞ்ச நாள் இருந்தான் குர்கானில். உங்கள் அவளுக்கெல்லாம் இதான் விரத சாப்பாடு அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா பாட்டி ஜவ்வரிசியில் கஞ்சி தான் போடுவா, இல்லைன்னா பாயசம் பண்ணுவாள், அவ்வளோதான். அது 2 தான் பண்ணுவான். அப்புறம் வடம். இப்படி வடையெல்லாம் பண்ணுறதில்ல, பாருங்க அப்படி குண்டு குண்டாக தான் போடணுது. கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் அதை கலரணும். இது கொஞ்சம் அப்படி செவந்துன்னு தான் இருக்கும். உங்களுக்கு ஜவ்வரிசி தானே இது, கொஞ்சம் அப்படி செவந்துன்னு தான் இருக்கும். இது கொஞ்சம் உருட்டி வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உருட்டி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போட்டுடலாம், அது ஈஸியாக இருக்கும். இது பாருங்க, சுவையான சாபுதானா வடை, ஜவ்வரிசி வடை ரெடி. கொஞ்சம் குணுக்கு மாதிரி போடுமான்னா, இது பாருங்க, அதுக்காக இது குணுக்கு மாதிரி போட்டிருக்கேன். சாபுதானா குணுக்கு, சாபுதானா வடை 2 இருக்குது. நீங்கள் எல்லாமே பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மாமி இன்னைக்கு இந்த தடவை இதில் ஏன் சத்தெல்லாம் சொல்லலைன்னு கேட்பேன். நம்மளுடைய சேனலில் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இப்போ வந்திருக்கா, இதில் கூட நீங்கள் பார்த்துருப்பேன். இப்போ என்ன கடைசியாக போட்டோமே நம்ம வீடியோ, இடியாப்பம் சேவை போட்டோம் இல்லையா, அந்த சேவையில் தான் அவள் வந்து நியூட்ரிஷனை பற்றி சொல்லிட்டு இருக்கா. பிரண்டை பற்றி நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த தடவை ஜவ்வரிசியை பற்றி இதில் இருக்கிற ப்ரோட்டீன் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த தடவை அவா சொல்வா. இதுல என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அவா சொல்வா. நான் அதுல என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு டம்ளர், அதாவது 200 கிராம் ஜவ்வரிசி, 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் 3 போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா பைண்ட் ஆகிறது. 2 தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் 3 உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் கடலை போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி போடுங்க. இந்த தடவை எனக்கு பதிலாக நம்ம குரூப்பில் இருக்க அவள் வந்து ஜென்ஸா இல்லை லேடியா அப்படின்னு தெரியல,
அவள் வந்து இதோடைய சத்துக்களெல்லாம் சொல்லுவாள் உங்களுக்கு இந்த தடவை. நம்ம எல்லாருமே அதை கேட்டுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ. இது நார்த் இந்தியன் ஃபுட்டு, நம்மளது இல்லை. அதனால் எனக்கே அதை பற்றி கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அவள் விரதத்துக்கு சாப்பிடுவாளாம், இந்த மாதிரி கொடுத்தா நிறைய விரதம் இருக்கலாம். பிரமாதமாக இருக்குது. சுவையான ஜவ்வரிசி வடை, ஜவ்வரிசி பக்கோடா ரெடி. இதில் இன்னும் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல மறந்து போயிட்டேன். என்னென்னா, நல்லா ஊற வச்சுட்டு மட்டும் பண்ணுங்க. நான் முதல்ல பண்ணும்போது என்ன பண்ணேன் தெரியுமா, ஊற வைக்காமல் அதை பண்ணினேன். டமால் டொமில்னு வெடித்து வீடு பூரா செதறிடுத்து. அதனால் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க.